வாசித்துறேன். இந்த வாரத்துக்குரிய எந்த ஒரு காரியத்தை நிர்மலாத்தை போய் பார்க்கணும் என்கிட்ட வரக்கூடாது. சரிங்களா? நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை இதுவரை சூப்பராக செஞ்சுருக்கீங்க. நான் அதில் எந்த விதத்துலையும் நான் குறையே சொல்ல மாட்டேன். அதனால் இன்றைக்கி யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சுபா அவங்க இன்றைக்கி சாயங்காலம் அவங்களுடைய நாள். சரிங்களா? நாளைக்கு ஏஞ்சல், நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை சேகர். இவங்க 2 பேர் வேணால் டிஸ்கஸ் பண்ணி மாற்றிக்கலாம். சரிங்களா? புதன் வியாழன் அதை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிரகாஷ் வருவான். சென்னையில் இருக்கிறனால அவன் வரேன்னு சொல்லியிருக்கான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிரகாஷ் வருவான். அதுக்கடுத்த காரியத்தை உங்களுக்கு நான் அறிவிப்பில் நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி. அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 7 வார்த்தை பேசுவாங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? போன வருஷம் நீங்கள் பேசியிருக்கீங்க. அதனால் 7 வார்த்தை பேசணுன்னா பெயர்களை நீங்கள் என்ன பண்ணணும்? நிர்மலாட்ட கொடுத்துட்டு போயிருங்க. சரிங்களா? அப்புறம் நாள்லாம் கிடையாது. ரொம்ப நாள் இருக்கிறீங்களோ ஒன்றும் கிடையாது. 40 நாள் வேகமாக ஓடிடுச்சு. அதனால் யார் பேச போகிறீங்களோ அவங்க உங்களுடைய பெயர்களை நீங்கள் என்ன பண்ணிடணும்? நிர்மலாட்ட கொடுத்துடணும். சரிங்களா? அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்துக்குவேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு உங்களுக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் உங்களுக்கு தெரியும். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு நான் முடிஞ்சிடும். சரிங்களா? அதில் நீங்கள் தான், நாங்கள் சாப்பாடு மட்டும் தான் வடித்து வச்சுருப்போம். நீங்கள் தான் எல்லாம் பலகாரத்தெல்லாம் நீங்கள் தான் கொண்டு வரணும். சரிங்களா? அது வருஷம் நடக்கும், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்புறம் ஈஸ்டர் அன்றைக்கி 3வது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எப்பயும் தெரியும். காலை எப்பயும் போல தான் சர்வீஸ் நடக்கும். காலையில் 8 மணிலேருந்து 10. ஆனால் பிள்ளைங்க ஒரு 1/2 மணி நேரம் கேட்டிருக்காங்க. அவங்க ஏதோ ப்ரோக்ராம் பண்ண போகிறான்னு சொல்லி. வேட்டிக்காரர் தான் வருவார். சரிங்களா? வேட்டிக்கார்ட்ட நான் சொல்லிடுறேன், சீக்கிரம் முடிக்க சொல்லிடுறேன். அப்புறம் அன்றைக்கி காரியங்கள் அன்றைக்கி ஞானஸ்தானம். சரி, சபை முடிந்த உடனே ஞானஸ்தானம் நம்ம சபையில் இருக்கும். சரிங்களா? ஒரு சிலர் பெயர் கொடுத்துருக்கீங்க. கொடுக்காதவங்க எடுக்கணும்னு கட்டாயம் நான் படுத்த மாட்டேன் இந்த சபையை பொறுத்தளவுக்கு. சரிங்களா? அதனால் எடுக்கிறவங்க பொறுமையாக கூட விடுங்க. சரிங்களா? எடுக்கக்கூடியவங்க இந்த ஈஸ்டர் அன்னைக்கு சபை முடிந்த உடனே உங்களுக்கு ஞானஸ்தானம் இருக்கும், விருந்தும் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நீ மனசில் வச்சு ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தில் பங்கெடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா, சார் எதாவது இருக்கா? சரி, வேறு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்கீங்க, ஏதாவது டவுட் இருந்தால் சர்ச்சை முடிஞ்ச உடனே என்னை கேளுங்க. அதுக்குரிய விளக்கங்களும் உங்களுக்கு நான் நிச்சயமாகவே கொடுப்பேன். சரிங்களா? மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்து வரவேற்கிறேன். இப்பொழுது சுதன் அவங்க கையில் கொடுத்துட்றேன். அவங்க யாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சத்தமாக ஒரு அலையிலே சொல்லாமா? நம்ம மத்தியில் நோவா வினோத் என்ற ஒரு தேவ ஊழியர் நம்ம மத்தியில் ஆண்டோட செய்தியை கொடுப்பாங்க. அவங்க திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வாங்க. சரியா? இன்னும் ஒரு தம்பி நீ பேச கொடுப்பாங்க. ஆண்டோருக்கு நன்றி செலுத்துவோம். வாலிபர்கள் உருவாகிறது தான் நமக்கு சபைக்கு ரொம்ப இஷ்டம். சர்ச்சை முடிஞ்ச உடனே ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. சரிங்களா? ஓடிடாதீங்க. ஒரு பிறந்தநாள் விழா இருக்குது. மணியுடைய மனைவிக்கு நீ பிறந்தநாள். சரிங்களா? அதனால் ஒரு சின்ன கேக் வெட்டிட்டு நம்ம போயிடலாம். சரிங்களா? இப்பொழுது தம்பி. ஹல்லேலூயா. 40 நாள் ஃபாஸ்டிங்கோ? சத்தமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா? ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அந்த உலகத்துக்கு தன்னுடைய முழு பலத்தை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க நம்ம இடத்துல கேட்கறது, உன்னுடைய முழு ஆத்மாவோடும் உன்னுடைய முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் என்னிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்லி. நம்முடைய சிந்தையை எந்த அளவுக்கு அவருக்கு முழுசாக கொடுக்க முடியும்னு நமக்கு தெரியும். ஒரு இடத்துல ஒரு ஆராதனையில் நின்னோன்னா எத்தனை தடவை நம்முடைய சிந்தை வெளியே போயிட்டு வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். அது சொல்ல தேவையில்லை. மற்ற எல்லா காரியங்களும் தெரியும். ஆனால் நம்முடைய முழு பலன் அப்படிங்கிறது ஈஸியாக கொடுக்க முடியும். ஏன்னா அப்படி தான் ஏசப்பாவுக்கு முழு பலனுங்கிறது சத்தத்திலையாக இருக்கட்டும், நம்முடைய கையின் பலன், ஒரு உழைப்பாக இருக்கட்டும், இந்த விஷயத்தை நம்மளால் ஈஸியாக கொடுக்க முடியும். அட்லீஸ்ட் அந்த 2 கொடுக்க முடியலனாலும் இதையாவது நம்ம கொடுக்கலாமா? இப்போ சொல்லலாமா? அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு கூட ஆராதனையில் பயங்கரமான வார்த்தைகள் ஆண்டவர் நம்மளோட கூட பேசினாங்க. உன்னுடைய ரட்சிப்பு, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் புதுப்பிக்கப்படுறதுக்கு, செத்துப்போன உணர்வு இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை, இந்த சூழ்நிலைலாம் மாறணும் அப்படிங்கிறதுக்கு ஆவியானவர் இன்னைக்கு பயங்கரமாக நம்மளோட இடைப்பட்டாங்க. அதே காரியங்களை குறித்து தான் அந்த செய்தி வேலையிலையும் கூட நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 32, 33, 34 3 வசனங்கள்.
பிரைஸ் தி லார்ட். வாசிக்கப்பட்ட வேத பகுதி எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தானே? தெரிஞ்சதா இல்லை யாருக்கும் தெரியாம இந்த இந்த இது வரைக்கும் கேள்விப்படாதது அப்படி யாருக்கும் இருக்கா? ஓகே, இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். எலிசா அந்த தீர்க்கதரிசி வந்து ஊழியத்துக்கு பல இடங்களுக்கு போகிற ஒரு மனிதர். அவர் போகும் பொழுது சூனேம் ஊரால் ஒரு பெண் அவங்களுடைய அந்த வழியாக போகிறப்ப நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறனால அவங்க வந்து தன்னுடைய கணவனிடத்தில் போய் சொல்கிறாங்க, இவர் தேவ மனுஷனாக இருக்கிறாரு, இந்த பகுதிக்கு அதிகமாக ஊழியத்திற்கும் வராரு, என்ன பண்ணலான்னா இவர் நம்முடைய வீட்டில் இந்த பகுதிகளுக்கு வர்றப்ப நம்முடைய வீட்டில் தங்கி இருக்கும்படி நம்முடைய வீட்டு மாடியில் ஒரு ரூம் அவருக்கு செஞ்சு கொடுத்து அவர் ஜெபிக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை கொஞ்சம் நம்ம உருவாக்கி தருவோம் அப்படின்னு தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு வைக்கிறாங்க. அதனால அடுத்த முறை ஊழியத்துக்கு அந்த வழியாக போகும் பொழுது அங்கே தங்கி இலைப்பாரிட்டு தேவனுடைய ஊழியத்தை அந்த பகுதிகளில் முடிச்சுட்டு இது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் அந்த எலிசா வந்து கேட்கிறாரு, அந்த அம்மாவை அழைச்சி, உனக்கு வந்து ஏதாவது தேவை இருக்கா? நான் வந்து ராஜாவினிடத்துலையோ இல்லை சேனாதிபதிகளிடத்துலையோ நான் போய் பேசணுமா? உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஏன்னா நீ எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க, கர்த்தருடைய ஊழியத்திற்கு நீ உதவியாக இருக்கிற, உனக்கு எதுவும் தேவைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த எலிசா வந்து கேட்கிறாரு. கேட்கும் பொழுது அந்த அம்மா நம்மளே மாதிரி இல்லை, நல்ல வேலை. அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எனக்கு வந்து எல்லா காரியமுமே நான் நினைக்கிற எல்லா விஷயமே எனக்கு இருக்குது, வேணாம், எனக்கு மற்ற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை கேட்டதுக்கப்புறம் எலிசா வந்து தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து கேட்குறாரு, இந்த அம்மாவுக்கு நம்ம எதுவும் செய்ய வேண்டியது இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இவ்வளோ ஆஸ்தி எல்லாம் இருந்தாலும் அவளுக்கு பிள்ளை இல்லாது இருக்குது, அதனால் அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாரு, கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்கிறாரு, நீ அடுத்த வருஷம் உனக்கு ஒரு ஆண் குழந்தையோடு இருப்பேன்னு சொல்லிடுறாரு. நாட்கள் போகுது. அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இப்போ அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு நாள் அவங்க தகப்பனுடைய இவங்க பெரிய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் மிகுந்த ஒரு மனிதர்னால தோட்டத்தில் அறுப்பு இருக்கிறவர்களிடத்துல போய் அறுவடை நாட்களில் அந்த நேரத்தில் வெளியே போயிருக்கும் பொழுது ஒரு நாள் திடீர்னு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தன்னுடைய வேலைக்காரத்தில் சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா வந்து மடியில் வச்சிருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் வரைக்கும் இருந்துட்டு அவன் இறந்து போயிடுறான். இறந்து போனதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரே மனசு கஷ்டம். ஏன்னா இவங்க அதை கேட்கவே இல்லை. தேவ ஊழியனா வந்து அவராக வந்து இந்த காரியத்தை சொல்லி கர்த்தர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ பிறந்து இவ்வளோ நாள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, பல கஷ்டத்தோடு தான் இருந்திருப்பாங்க. அதன் மத்தியிலையும் இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, சமாதானத்தோடு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த பிள்ளை மரித்து போனதுக்கப்புறம் இருந்ததை விட அதிகமான துக்கம், அதிக பிரச்சனை, அவங்களுக்கு வேதனை, அவ்வளோ வேதனைகளோடு இருக்கிற சூழ்நிலையில் இவங்களுக்கு இப்போ ஒரே ஒரு காரியம், யார்கிட்ட போகிறதுன்னு தெரியலன்றனால இதை யார் சொன்னாங்களோ அந்த தேவ மனுஷன்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவரிடத்துல போகிறாங்க. போனதுக்கு பிறகு தான் இந்த சூழ்நிலைகள் நடக்குது. அவர் தன்னுடைய எலிசா வந்து தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் சொல்லி அனுப்புகிறாரு, நீ என்னுடைய கோலை கொண்டுட்டு போய் அவன் மேலே வை, அவன் எந்திரிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த அம்மா விடுறதா இல்லை அவரை. ஐயா தீர்க்கதரிசி ஐயா நீங்களே வரணும்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அவரையும் கையோட கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் நடக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெளிவாக. இப்போ தான் இந்த காரியம் நடக்குது. அவர் இறந்து போய் மரிச்சு போய் இருக்கிற அந்த வாலிபனிடத்தில் வந்து நம்ம வேதத்தில் நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம், இறந்து போனவங்களை வந்து உயிரோட எழுப்புன நிறையா சூழ்நிலைகளை பார்த்துருக்கோம். யார் யார் எழுப்பியிருக்காங்க இறந்து போனவங்களை இது வரைக்கும் நம்ம வாசித்த வேத பகுதிகளில்? லாசருவா எழுப்பியிருக்காங்க, இயேசு எழுப்பியிருக்காரு, பேதுரு அது மாதிரி எழுப்பியிருக்காரு, பவுல் எழுப்பியிருக்காரு, மாடியிலேருந்து ஒரு ஐனையான் ஒரு பையன் விழுந்து அது மாதிரி மரிச்சவங்களை எழுப்பியிருக்காரு. இந்த எலிசாவே அவருடைய எலும்பு, இவர் இறந்ததுக்கப்புறம் இவருடைய எலும்பு கூட்டில் ஒரு பிரேதத்தை தூக்கி போட்டு அவன் எழும்பியிருக்கான். இந்த எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்லி இல்லை ஏதாவது ஒரு அற்புதத்தை செஞ்சு ஒரு சின்ன கையை பிடிச்சி தூக்கி இல்லை வார்த்தையை சொல்லி இப்படி தான் எழுப்பியிருப்பாங்க. இந்த ஒரு அற்புதம் மட்டும்தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாசித்து பாருங்களே, மரித்து போய் கிடக்கிற ஒரு சடலத்தை யாராவது இந்த மாதிரி பண்ண முடியுமா? வாசிச்சு பாருங்க. அது
4வது வசனம், கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். இறந்து போய் கிடக்கிற ஒரு சடலத்து மேலே இப்படி யாராவது ஒரு மனுஷனால செய்ய முடியுமா அந்த விஷயத்த? என்ன காரியத்தை ஆண்டவர் சொல்ல வராங்க அதுல இருந்து? நமக்கு கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரத்தில் கேட்கலாம், ஏசப்பா இந்த வார்த்தையின் மூலமா எங்களோட என்ன பேசுறதற்கு நீங்க சித்தமா இருக்கிறீங்க ஆண்டவரே. பா ப்ளீஸ் எங்களுக்கு சொல்லித்தாங்க, எங்களுக்கு புரியும்படி எங்களோட பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆளுகை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இதுவரைக்கும் பார்த்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வார்த்தையை சொல்லி இல்லை கைகளை பிடிச்சி எழுப்பி இப்படி தான் ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை செஞ்சுருப்பாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் இந்த வித்தியாசமான ஒரு தன்னுடைய கண் அந்த பிரேதத்தின் கண்ணோடையும், தன்னுடைய வாய் அந்த பிரேதத்தினுடைய வாயோடையும், தன்னுடைய கை அந்த பிரேதத்தினுடைய கையோடையும் இருக்கும்படி குப்புறப்படுத்து இவர் செஞ்சிருக்க ஒரு விஷயம். அவன் இப்படி செஞ்ச பொழுது என்ன பண்ணான், அவனுக்குள்ள உயிர் வந்து பிள்ளை வந்து உடல் அனல் கொண்டது, அனல் கொண்டு எழும்புறான். இந்த 3 காரியம் என்னவா இருக்கும்? அவனுடைய வாய், அவனுடைய கண், அவனுடைய கை. இன்னைக்கு அந்த சூனேம் ஊரால போல தான் நம்ம பல நேரத்தில் இருக்கிறோம். என்ன தெரியுமா, என்ன புலம்புறோம்னா, ஏன்னா அவங்க இறந்து போன உடனே அவங்க அப்படி தான் புலம்பியிருப்பாங்க. ஏங்கய்யா நான் கேட்டேனா, எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு நான் கேட்டேனா, இப்படிலாம் பிரச்சனை நடக்கும் தானே, நான் பாட்டில் எனக்கு இருக்கிறதே போதும்னு சொல்லி இருந்தேன். நீங்களா வந்தீங்க, நீங்களா ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ பிள்ளை வந்தாச்சு. இதுக்கு இப்போ இறந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே இருந்தத பிரச்சனையோட அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. எல்லாரும் கேட்குறவங்கலாம் ஒரு பிள்ளை இருந்துச்சு, அதுவும் மறிச்சு போச்சு. எத்தனை பேர் அவங்கள ரொம்ப அவமானமாக பேசியிருப்பாங்க. இந்த காரியங்கள்லாம் கேட்குறப்ப அவங்களுக்குள்ள இந்த குமுறல் தான் வந்திருக்கும், நான் உங்களை கேட்டேனா அப்படின்னு. ஏன்னா நம்ம பல நேரத்தில் அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது ஆண்டவர் ரட்சிச்சப்ப எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு, உணர்வுள்ள இருதயத்தை எனக்குள்ள கொடுத்துருக்காரு, அவர் என்னை தேடி வந்திருக்கிறாரு அப்படின்ன உடனே நான் சந்தோஷமா சமாதானமாக இருந்திருப்பேன். ஆனால் அதற்கப்புறம் அவரிடத்துல கிட்டி சேருவதற்கு வருகிற ஒவ்வொரு பாடுகளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் பார்க்குறப்ப நம்மளிடத்துல வர்ற வார்த்தை தான், நான் உங்களை கேட்டேனா, எதுக்கு ஊரில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, சமாதானமாக இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு மட்டும் இவ்வளோ ஏன் கஷ்டம், என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் புலம்புற மாதிரி தான் இருக்குது. நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை வந்து அனுதினமும் நாளுக்கு நாள் வளர வேண்டியது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னா, இப்படி புலம்பலும் தவிப்புமா தான் இருக்கு. இன்னைக்கு கூட ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரை உணரக்கூடாதபடி உணர்வற்று போச்சு என்னுடைய இருதயம் வந்து அப்படியே இறந்து. ஏன்னா இந்த பையனுக்கு அப்படி தான் இருந்திருக்கும். இறந்து போனதுக்கு அப்புறம் தொட்டா உணர்வு இருக்குமா, அடித்தா உணர்வு இருக்குமா, பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் வந்து பக்கத்தில் வந்து நின்னா உணர்வு இருக்குமா, மரித்து போன நிலைமையில இருக்கான். இன்னைக்கு என் சூழ்நிலை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். எந்த காரியத்தையும் உணர முடியாம அவருடைய சூழ்நிலை என்னால் வந்து அவர் என் பக்கத்தில் இருந்தாலும், பக்கத்தில் தான் வந்து நிற்கிறாருன்னு ஆண்டவர் இன்னைக்கு பேசுனாங்க, பக்கத்தில் இருக்கிறத என்னால் உணர முடியல, பக்கத்தில் நடக்கிறாரு, அவர் பேசுகிற வார்த்தை என்னால் கேட்க முடியல. காரணம் என்ன, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே போயிடுச்சு. நேற்று உயிரோடு இருந்த ஒரு நபர் தான் அந்த பையன், நேற்று உயிரோடு இருந்தவன் தான் இன்னைக்கு மரிச்சு போய் கிடக்கிறான். அவனால் உணர முடியல, உணர்வு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை இந்த இடத்துல நாம் இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு ஆராதனையில் தெளிவாக பேசுனாங்க, உங்களுக்கு இன்னைக்கு அந்த எல்லா காரியத்தையும் மாற்றி போடுவேன்னு சொல்லி மாற்றி இருக்கிறாங்க. நீங்கள் விசுவாசிக்கிறேன் இல்லையோ, நான் விசுவாசிக்கிறேன், எல்லாருடைய சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்றி இருக்கிறாங்க. அதை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய காரியம், அதை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு தான் இந்த 3 ஆலோசனை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. உண்மையாகவே இன்னைக்கு ஆராதனையில் யார் யார் உணர முடியாமல் வந்தீங்களோ, யார் யார் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாத ஒரு உணர்வற்ற நிலைமையில், செத்து போன ஒரு நிலைமையில் வந்தீங்களோ, எல்லா சூழலையும் மாற்றி இருக்கிறாங்க, அது உண்மை. ஆனால் அதை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. காத்து கொள்ளணும். நம்ம ஒரு ஐயா வந்து ஒரு கண்ணு, ஏதாவது ஒரு தென்னங்கன்று ஏதாவது ஒன்று வளர்த்து கொடுக்குறாங்கன்னு வைங்களே, பிடுங்கி எடுத்து கொடுக்குறப்ப அதை போய் நட்டுக்கங்க அப்படின்னு சொன்னால், வாங்கிட்டு போய் அப்படியே வச்சிட்டோம்னா செத்துரும் அது. ஆனால் வாங்கிட்டு போய் நட்டு வச்சிட்டோம்னா வளர்ந்துடும். கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் புதுப்பிக்க வேண்டியது புதுப்பிச்சு கையில் கொடுத்துட்டாங்க. அதை பாதுகாத்து கொள்றதற்கு ஒரு மூணு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாங்க. என்னன்னா, வாயின் வார்த்தைகளை முதலாவது நம்ம காத்துக்கணும். அவனுடைய வாய் எப்படி இருந்துச்சு, அந்த செத்து போன பிரேதத்தோட அந்த வாயோட ஒட்டி இருந்துச்சு. சரிங்களா?
நான் என்னுடைய வாயின் வார்த்தைகள் இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்கு? கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பார்த்து நம்ம முடிக்கலாம் அந்த நேரத்தில். என் வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா அந்த நாளில் இருக்கு? என் வாயிலிருந்து எடுத்த உடனே வர்ற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு? ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளாக இருக்குதா? சூழ்நிலை வீட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற இடங்கள், எல்லா இடங்கள்லையும் உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க, என் வாயின் வார்த்தை சரியானதா இருக்குதா? ஏன்னா வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 18:21 எடுத்து வாசிங்கன்னா தெரியும். நீதிமொழிகள் 18:21. ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. இந்த நாவின் அதிகாரத்தில் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் வளர முடியாதபடி செத்து போன நிலைமை வர்றதற்கு காரணம் என்னுடைய வாயின் வார்த்தை தாறுமாறாக இருக்குது. தேவையில்லாத பேச்சுக்கள், இந்த உலகப்படியான பேச்சுக்கள், அடுத்தவங்களை பக்கத்தில் இருக்கிறவங்கள முறுமுறுத்து இந்த காரியங்களை பேசி இப்படி பண்ண 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 எதை நான் எடுத்துக்க முடியும்? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இன்னொரு வசனம் சொல்லுது, நான் வார்த்தையில பேசுறது அது விளைவா நிற்கும் எனக்கு. ஏன்னா ஆண்டவர் முதல்ல ஆதாமையும் ஏவாளும் படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் படைச்சாரு. எப்படி படைச்சாரு? எல்லாவற்றையும் வார்த்தையினால. இது உண்டாகட்டும் அது உண்டாகட்டும்னு வார்த்தையினால படைச்சிட்டு தம்மை போல மனுஷனையும் படைச்சார். அப்ப அவருடைய வாயில இருந்த ஜீவனுள்ள வார்த்தை யாருக்குள்ளே வந்துருச்சு? மனிதர்களாகிய நமக்குள்ளே வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் என் சூழ்நிலைகளை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை, இது இப்படி தான் இருக்கும், இது திருந்தவே திருந்தாது, இது மாறவே மாறாது, இது இப்படிதான் சொல்லி சூழ்நிலையை பார்த்து 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 நம்ம பேசும் பொழுது அந்த சூழ்நிலை, அந்த காரியம்தான், அந்த நெகட்டிவான வார்த்தைகள், அந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் மறுபடி நிற்கும், மறுபடி நிற்கும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் பாருங்களே, ஏன்னா வசனம் இன்னொன்று சொல்லுது, நீ காண்கிறது அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். இன்னைக்கு நான் பார்க்குற விஷயம், என் கண்ணு முன்னாடி பார்க்கறது, இது ஒரு நாள் மாறிடும், இது ஒரு நாள் அழிஞ்சிரும். ஆனால் காணாத ஒன்று இருக்குல்ல, அதுதான் நித்தியமாக, அது அழியவே அழியாது, அது மாறவே மாறாது. நம்ம அதை பார்த்து ஆவியில் தரிசித்து நாம் பேச ஆரம்பித்தோன்னா எல்லா சூழ்நிலையும் மாறும். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற வறுமையாக இருக்கட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை இப்படி இருக்குதா, வார்த்தையை கொண்டு வாங்க. தயவு செய்து வேதத்தில் என்னுடைய குடும்பத்தை குறித்து என்ன போட்டிருக்கு, நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. நான் இப்போ இருக்கிற சூழ்நிலை இதை பார்த்து நான் பேச 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 இந்த வார்த்தை உயிர் பெற்று ஜீவன் அடைஞ்சு கண்டிப்பாக மாம்சமாக எழும்பும். எப்படி அன்னைக்கு வார்த்தையாக இருந்த இயேசு கிறிஸ்து மாம்சமாகி உடனே அந்த ப்ராசஸ் வந்துடல. வார்த்தையாக வந்தவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக எல்லாருக்கும் காணப்பட்டார். அதுக்கு ஸ்டார்டிங் என்னன்னா, அந்த மரியாள் இடத்துல ஒரு தூது வந்துச்சுல, ஒரு வார்த்தை வந்துச்சுல, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்த உடனே அவங்க பார்க்கல, அவருடைய கண்ணு பார்க்கல, அந்த குமாரனை அவங்களுடைய கண்ணு அப்போ பார்க்கல, எப்படி இருக்குன்னு யோசிக்கவும் முடியல. ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி அதுக்கு அர்ப்பணிச்சாங்க. பார்த்தீங்களா? அர்ப்பணிச்சதுக்கப்புறம் வார்த்தையாக வந்தவர் மாம்சமாக தன்னுடைய கண்களில் ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய கண்கள்னால் அவங்கள பார்க்குறாங்க. இதே காரியம்தான், இதே விஷயம்தான். இன்னைக்கு வார்த்தை சொல்கிறப்ப என் குடும்ப சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும், பார்க்க முடியாது. வறுமையிலையும் கஷ்டத்துலையும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறப்ப நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவருடைய நித்திய சந்தோஷம், நித்திய சமாதானம், ஒருவனும் எடுத்து போட முடியாத சமாதானத்தை உனக்கு கொடுத்துட்டு போறேன்னு இருக்கு. இந்த வார்த்தையை பார்க்கறதுக்கும் என் வாழ்க்கையை பார்க்கறதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். அதை பார்க்காதீங்க. இந்த வார்த்தையை மறுபடி பேசுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் நாவில் உச்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுது எப்படி அந்த மரியாளுடைய வார்த்தை, மரியாளுடைய காதில் அந்த வார்த்தைகள் கேட்டு அதுக்கு அர்ப்பணித்த பொழுது ஒரு 10 மாதம், ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுடைய கண்களினால் அந்த மாம்சமாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்களோ, வார்த்தையாக வந்தவர் இன்னைக்கு கண்ணு முன்னாடி மாம்சமாக பார்க்குறாங்க. கண்ணு முன்னாடி ஒரு நபரை போல இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதை போல உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுவதை உங்களால் பார்க்க முடியும். இந்த நேரத்தில் ஒரு வசனத்தை நம்ம அறிக்கை செய்யலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. கண்களை மூடிக்கொண்டு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேசுவோம்.
உன் சூழ்நிலை மாறணும், நம்முடைய இந்த சூழ்நிலை மாறணும். சும்மா நம்ம பல மெசேஜஸ் கேட்டிருக்கலாம், பல காரியங்கள் கேட்டிருக்கலாம், கேட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம அப்படியே விட்டுட்டு போகிற விதமாக இல்லை. இன்னைக்கு இந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை பார்த்தே ஆகணும். என்னுடைய சூழ்நிலையை பார்த்து பேசுகிற என்னுடைய நாவு இன்னையோட மாறணும். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன். முதலாவது நம்ம அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணித்து அந்நிய பாஷைகள் எல்லாரும் பேச ஆரம்பிக்கலாம். எல்லாரும் விடுதலையோடு அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்க. ராபாபா ஷக்கா துடாலாரா ஹந்தடா ரீமமாமா ஹந்துடரா ஷோ ரீபாலாரா ஷக்கா தாடா ரீபாலாரா ஷௌராபாலா ரந்துடரதனமா. உங்களுடைய நாவுகள்லேருந்து வருகிற வார்த்தை அது ஜீவனடைய பண்ணும். அந்த உலர்ந்த எலும்புகள் இருந்த பள்ளத்தாக்குல அவருடைய வார்த்தையை சொல்லி நீ இவ்வாறு சொல்லு, இந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லி தேவன் அவனுக்கு கட்டளையிட்ட பொழுது அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஜீவனை கொண்டு வந்தது. இந்த நேரத்தில் பேசுங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் என்னவா இருக்கலாம்? ராபா ஷேகே ரந்துல் அரபா துடாபானா ஹந்தடரா ஷாகா தாராலரபா ரீபா பாபா காத்துடாலரபா ஹந்தடா ரீபாபா ஷேரதலரியாந்துடரபா ரீமா மாமா ஹந்தடரா துடாலரபா. மாற்றுகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை எல்லாவற்றையும் மாற்றுகிறதற்காய் நன்றி. ரீ ஷாகா தாராலரபா ரீபாபா ஷௌராபாலரதனமா. எல்லாரும் 2 கொரிந்தியர் 5:17 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 5:17. சாரி, 2 கொரிந்தியர் 5:17 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். இருதயத்தில் கைகளை வச்சு இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்குள்ள நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள, எல்லாரும் சொல்லுங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். உங்களுக்குரிய வியாதியா இருக்கலாம், சூழ்நிலை எப்படிப்பட்ட காரியமா இருக்கலாம், எல்லாவற்றையும் மாற்றி போட்டு புதியவைகளாய் மாற்றி தந்த அவருடைய வார்த்தை நம்ம மாத்தல, நம்முடைய காரியம் இல்லை, இது அவருடைய வார்த்தை. விசுவாசிச்சோன்னா போதும், இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். 2வது விஷயம், அந்த வாயின் வார்த்தைகளில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். வாயின் வார்த்தைகள் என்ன குறித்து என்ன சொல்லியிருக்கு, நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வார்த்தை என்ன சொல்லுது, வேத வசனம் என்ன சொல்லுது, அதை குறித்து நம்ம பேச ஆரம்பிக்கணும். அடுத்து இன்னொரு காரியம், கண்கள். அவனுடைய கண்ணு இறந்து போன அந்த பிள்ளையினுடைய கண்களோட சேர்ந்து இருந்ததுன்னு சொல்லி நம்ம ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம். இந்த கண்ணின் பார்வை எனக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு விஷயத்த, ஒரு சூழ்நிலை ஒன்று நடக்குதுன்னா அதை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுது? ஒரு நபர் என்கிட்ட வந்து கோபமாக பேசுகிறாங்க, ஒரு நபர் இடத்துல சண்டைக்கு வர்றாங்க, இல்லை ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது என்னுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்குது? அவங்க தான் இதுக்கு காரணம்னு சொல்லி மாம்சத்தை நான் குற்றப்படுத்தும்படி பார்க்குறேன்னா, அதற்கு பின்பாக இருக்கிற ஆவியை கவனித்து நிதானித்து பார்த்து இதற்கு காரணம் யார், இதற்கு காரணம் இந்த ஸ்பிரிட், இந்த காரியம்தான் இதற்கு ஆணி வேற இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பகுத்தறிஞ்சு அதை மேற்கொள்கிறேன்னா, இல்லை முன்னாடி இருக்கிற மனுஷனை பார்த்து அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து கோபத்தையும் முறுமுறுப்பையும் கசப்பையும் அதிகமாக வளர்த்து கொண்டு கர்த்தரிடத்திலிருந்து பிரிந்து நிற்கிறதுக்கு காரணமாக இருக்குதா? கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பார்க்கலாம். நம்முடைய கண்ணின் பார்வைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது? நம்முடைய பார்வைகளை சரி பண்ணணும்னா இந்த நாட்கள் அதுக்கு ஒரு நல்ல நாட்கள். 40 நாட்கள் அவருடைய பாடுகள் எல்லா காரியத்தையும் தியானிச்சுக்கிட்டு இருக்க இந்த நாளில் அவருடைய சிலுவை பாடுகளை அவரை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா போதும், நம்முடைய எல்லா காரியம் மாறும். ஒரு வசனம் கூட இருக்குது, லூக்கா 22:64 எடுங்களேன். லூக்கா 22:64. போதும். இந்த இடத்துல பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவனுடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து உன்னை அடித்தவன் யாருன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லு அப்படின்றாங்க. இப்போ அவருடைய கண்கள் மறைக்கப்பட்ட பொழுது கூட இருந்து அடிக்கிறவங்க சுற்றி ஆட்கள் நிற்கிறாங்க. ஒரு நிமிஷம் அந்த சூழ்நிலை கற்பனை பண்ணி பாருங்களேன். எல்லாரும் உங்களே ஒரு எதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் போயிட்டு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் நில்லுங்கன்னா இப்போ தைரியமாக நிற்க முடியுமா நம்மளால்? அந்த நிற்கிற கொஞ்ச நேரத்தில் நமக்கு இங்கிட்டு இருந்து அடிச்சிருவாங்களோ அங்கிட்டு இருந்து அடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டத்தோடையும் கவலையோடையும் கலக்கத்தோடையும் தான் இருப்போம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன், அடிக்கும் பொழுது அவர் அடித்த யாருமே அவர் கண்ணுக்கு தெரில. ஏன்? அவர் கண்ணை மறைச்சிட்டா போதுமா? எதுவுமே தெரியாதா அவருக்கு? யார் அடிச்சிருக்காங்க அப்படின்றது அவருக்கு தெரியுமா தெரியாதா?
மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்குதுங்கிறத சரியாய் அறிந்திருக்கிறவர் அவர். ஒரு வசனம் இருக்கு, மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு அவர் அறிஞ்சிருக்கிறனால ஒருவனும் அவரிடத்துல மனுஷரை குறித்து போய் இப்படி அவங்க இப்படி ஆண்டவரே அவங்க நல்ல உயர்ந்தவங்கன்னு சொல்லி சொல்ல தேவையில்ல. யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு அவர் நல்லா அறிஞ்சிருக்கிறாராம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட தேவனுக்கு கண்களை மறைச்சிட்டா எல்லா விஷயமும் மறைஞ்சிருமா? இதுலேருந்து என்ன சொல்லி தராங்கன்னா, உங்களை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் எதிர்க்கிற காரியங்கள் போராட்டங்கள் உண்டு தான், ஆனாலும் திடன் கொள்ளுங்கன்னு சொல்ல தேவன் தான் இந்த காரியத்தையும் செய்கிறாரு. நம்முடைய கண்கள் மாம்ச பிரகாரமான கண்கள் கட்டப்படும் பொழுது தான் மற்ற மனிதர்கள் நமக்கு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி இருந்து நம்முடைய சமாதானத்தை கெடுக்கணும், நம்முடைய சமாதானத்தை குலைக்கணுங்கிறதுக்காக போராடுகிற பிசாசு நம்முடைய கண்களுக்கு தெரிய மாட்டான். அதை நம்ம பார்க்கறதே இல்லை என்றைக்குமே. ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு குச்சி எடுத்து அவங்கள நான் அடித்த உடனே அவங்க யாரை அடிக்கணும், இல்லை யாரை தாக்கணும், யாரை முறைக்கணும்? யாரை? இல்லை நான் தான் அடிக்கிறேன் அவங்கள, சரி உங்களையே அடிக்கிறேன். ஒரு குச்சி எடுத்து நான் உங்களை அடிக்கிறேன், யாரை நீங்கள் முறைக்குவீங்க? யார் மேலே கோவப்படுவீங்க? என் மேலே. ஆனால் இன்னைக்கு நம்ம மாறா வேற ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த குச்சியை பிடிச்சிக்கிட்டு நீ தானே என்னை அடித்த, நீ தானே என்னை வந்து எனக்கு வலிக்கிற மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு குச்சியை பிடிச்சிட்டு அடிச்சுட்டு மிதிச்சுக்கிட்டு குச்சியை உடச்சி போட்டு வலிக்குதா இப்போ வலிக்குதா இப்போ வலிக்குதான்னு சொன்னோன்னா அந்த நிலவரம் தான் நம்ம இப்போ இருக்கிறது. பிசாசு ஒரு நபரை எடுத்து அவனுடைய சமாதானத்தை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள தூண்டி விட்டு நீங்கள் கோவப்படும்படி செஞ்சு சூழ்நிலை செய்யும் பொழுது, சூழ்நிலை மாற்றிவிடும் பொழுது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசை நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஒரு டூலாக பயன்படுத்துகிற அந்த நபரை மட்டும் பார்த்துட்டு, ஏன் உனக்கு கண்ணு தெரியல, உனக்கு காது இல்லையா, இப்படி பண்ணக்கூடாதா, நீ அந்த மாதிரி செய்யக்கூடாதான்னு மனுஷர்களை நம்ம போட்டு அடிக்கும் பொழுது, மனுஷர்களை கோவப்படும் பொழுது இந்த சூழ்நிலை தான் நடக்குது. இதனால தான் என்ன செய்கிறாரு, நம்முடைய கண்கள் கட்டப்படணும். முதல்ல கண் கட்டப்பட்டுச்சுன்னா யார் அடிக்கிறாங்கன்னு முன்னாடி இருக்க நபர் தெரிய மாட்டாங்க. ஆவியில் நம்மளால் பார்க்க முடியும், ஆவியில் நிதானித்து அறிய முடியும். உங்கள் சூழ்நிலைகள் ஒரு நிமிஷம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், உங்களுடைய வீடு, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயம் வரும் பொழுது இதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இல்லை ஒரு நபரை பார்த்து இவங்க தான் இதுக்கு காரணம், இவங்க மாறிட்டாங்கன்னா போதும், இவங்க இந்த சூழ்நிலை இப்படி பண்ணிட்டாங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும்னு சொல்லி மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறோமா? இல்லை இதற்கு பின்னாடி இருக்கிற காரியம் என்ன, இது ஏன் நடக்குதுன்னு சொல்லி அந்த ஆவிக்குரிய காரியங்களை பார்த்து நிதானித்து கட்டுக்கிறோமா? நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்கலாமா? நமக்கு பெரும்பாலான நேரத்தில் இங்கே வந்த உடனே கோபம் வந்த உடனே இவங்க தான் காரணம், இந்த நபர் தான், இவங்க தான் ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம். ஈஸியாக அடுத்தவங்கள நியாயம் தீர்த்து நீ தான் இதற்கு காரணம் அப்படின்றோம். மாம்சீக கண்கள் நமக்கு கட்டப்பட்டுச்சுன்னா தான் இது மற்றவங்களுக்காக இல்லை. தயவு செஞ்சு இந்த காரியத்தை புரிஞ்சுக்கணும். இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படுறதற்கு ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காத்து கொள்வதற்கு சொல்லிட்டு இருக்க அந்த 3 காரியங்கள். நம்முடைய கண்கள் பாதுகாக்கப்படணும், நம்முடைய வாயின் வார்த்தைகள் பாதுகாக்கப்படணும். இந்த காரியங்கள் ஆண்டவர் நம்மோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. கண்களில் தயவு செய்து பார்த்துக்கணும். நம்ம எடுத்த உடனே ஒருத்தவங்களை நீங்கள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி நியாயம் தீர்த்து அவங்கள அப்படி குற்றம் சாட்டும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய சமாதானமும் குலைக்கப்படும். அந்த இடத்துல நாமளும் சமாதானமாக இருக்க முடியாது, நிம்மதியாக அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக கண்டிப்பாக இருக்கவே முடியாது ஒரு நாளும். தயவு செய்து இந்த காரியத்தை கண்களை சரி பண்ணணும். இயேசு கிறிஸ்துனுடைய கண்கள் கட்டப்பட்ட பொழுது தன்னை சுற்றி நின்று அடித்தவங்க யாருங்கிறது அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தவரால் தான் சொல்ல முடிஞ்சுச்சு, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு மன்னிங்கன்னு சொல்ல முடிஞ்சுச்சு. அந்த இயேசுவால் தான் சொல்ல முடிஞ்சுச்சு. நம்ம இன்னைக்கு சுற்றிலும் இருக்கிற நபர்களை இவங்க தான் காரணம்னு சொல்லி ஒவ்வொருவரையும் காரணம் சொல்லி என்னுடைய சமாதானம் கெட்டு போகிறதுக்கு இவங்க காரணம் ஒவ்வொரு ஆளையும் சொல்லி நம்முடைய சமாதானம் இன்னும் அதிகமாக குலைக்கப்படுதே ஒழிய நாம் அவர்களுக்காக பரிந்து பேச முடியலை, அவங்களுக்காக திறப்பில் நம்மளால் நிற்க முடியலை. ஈஸியாக எல்லாத்தையும் வந்து நியாயம் திருத்துறோம். தயவு செய்து நம்முடைய கண்களின் பார்வைகள் மாற்றப்படணும், சரி செய்யப்படணும். அடுத்து இன்னொரு காரியம், அந்த சிறு பையன் எழும்புவதற்கு ஒரு காரியம் செஞ்சார். என்னது, தன்னுடைய கை அந்த இறந்து போனவனுடைய கைகளோட சேர்ந்து இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கைகள் என்னது, என் செயல்கள், எப்படிப்பட்ட செயல்கள் இன்னைக்கு என்னிடத்துல இருக்குது. இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய கண்ணின் பார்வை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உணர்வற்று போகாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த உணர்வுள்ள இருதயம் மேலும் உணர்வற்று போயிடாதபடி
இருக்கிறதுக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டிய இந்த 3 விஷயம். என் கண்களின் பார்வையை சரி பண்ணணும். நான் ஒவ்வொரு நாளும் இதற்கு யார் காரணம், என்னுடைய சூழ்நிலை ஒன்று வருதா, என்ன ஏசப்பா இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டு அவரிடத்துல விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நாவை பார்த்துக்கணும். அடுத்து கைகள், என்னுடைய செய்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் நிறைய வார்த்தைகள் பேசுகிறோம், இதை செய்யணும், அது செய்யணும், அப்படி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு. ஆனால் என்னுடைய கிரியைகள் என்னவா இருக்குது? ஆண்டவர் வரும்பொழுது நான் யோசிச்சதுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் தரமாட்டார். அவனவனுடைய கேட்கல, அவனவனுடைய சத்தமா வசனம் தானே சொல்கிறோம், சத்தமா அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பார். நம்முடைய கையின் கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது? நம்ம இந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம், இங்கே நிறையா விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். ஆண்டவரே இதை செய்யணும், ஆண்டவரே அப்படி இப்படி செய்யணும், ஆண்டவரே ஜெபிக்கணும், காலையில் அந்த செய்யணும், ஓகே எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கெலாம் இல்லை, இந்த முடிச்சதுக்கு அப்புறமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா போதும், நம்ம யாருன்றது நிறைய பேத்துக்கு மறந்து போயிடுது. தயவு செய்து அந்த உணர்வை நம்முடைய நினைவுக்குள்ளே வச்சுக்கணும். அந்த உணர்வு நம்ம இடத்துலேருந்து பல நேரத்தில் போயிடுது. ஒரு நேரம் இது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டோடத்தில் ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதுக்கு பேசிக்கிட்டே செயல்பட ஆரம்பிங்க. எடுத்தோன்னே வராது, மறந்துடுவோம் தான். மறந்துட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஞாபகம் வருதில்ல, ஆண்டவரே இப்போ மறந்துட்டேன், இதை ப்ளீஸ் எனக்கு இந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கன்னு மறுபடியும் கேட்டுட்டு அவரிடத்துல மறுபடியும் பேசிக்கொண்டே தொடருகிற அந்த வாழ்க்கையை தயவு செய்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்முடைய செய்கைகள் இன்னைக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாக்கோபு 2:17 வசனங்கள், 2வது அதிகாரம் 17வது வசனம் எடுங்க. விசுவாசம் கிரியை இல்லாமல் இருந்துச்சுன்னா தண்ணிலே தானே செத்ததாக இருக்கும். ஒரு டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப தெளிவாக போட்டிருந்துச்சு, என்ன தெரியுமா? உன்னிடத்துல ஆண்டவர் விசுவாசம் ஏன்னா விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் மட்டும்தான். நானாக யோசித்து நானாக காரியங்கள் செஞ்செல்லாம் விசுவாசத்தை என்னால் கொண்டு வர முடியாது. அவரிடத்துல ஒரு கிருபையை கேட்கும் பொழுது, ஆண்டவரே ப்ளீஸ் எனக்கு விசுவாசிக்க உதவி செய்யுங்க. அந்த ஒரு தகப்பன் கேட்டான்ல, என்னுடைய பிள்ளை நீ விசுவாசிக்கிற அப்படின்னு கேட்டப்ப என்னுடைய அவிசுவாசம் நீங்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அவனுடைய உண்மை ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாரு, என்னால் விசுவாசிக்க முடியலதான் ஏசப்பா, என்னுடைய அவிசுவாசம் நீங்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் உருவாகுது. அவனுடைய பிள்ளை மறுபடியும் அந்த திமிர்வாதக்காரன் உயிரோட எழும்புறான், நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றான். இப்போ நம்முடைய நிலைமை அவரிடத்துல சொல்கிறதுக்கு தான் நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிறது. நான் விசுவாசத்தில் வல்லவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிடறோம். ஆனால் ஸ்டார்டிங் பேசிக்கான விஷயமே இருக்காது. என்னிடத்துல அந்த விசுவாசமே நிறைய நேரத்தில் இருக்கிறது இல்லை. இந்த விசுவாசம் துவக்குகிறதும் முடிக்கிறதும் யாரு தான்? ஆண்டவர் தான். அவரிடத்துல தான் கேட்கணும், ஆண்டவரே ப்ளீஸ் கிருபை தாங்க, என்னால் விசுவாசிக்க முடியல, என்னால் இந்த காரியத்தை நம்ப முடியல, ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க. நம்மளுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் தானே, நம்ம அவரிடத்துல நடிக்கவெல்லாம் வேணாம். அவரிடத்துல நான் ரொம்ப நேரம் ஜெபிக்கிறவனும் போல அப்படியே உண்மை நிலைமை அவரிடத்துல சொல்லுங்க, ஏசப்பா ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் ஜெபிக்க முடியல. இந்த சூழ்நிலையில் யார் யார் கடந்து போயிருக்கீங்க? ஜெபிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க வருவோம், ஆனால் நம்முடைய மைண்டை முழுசாக இங்கே கொண்டு வர முடியாது. பக்கத்தில் இருக்கவங்க ஜெபிக்கிறாங்களே அப்படின்றதுக்காக ஆண்டவரே செய்யுங்க செய்யுங்க, தயவு செஞ்சு நடிக்காதீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வருதா உடனே சொல்லுங்க, ஏசப்பா ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்குள்ள அந்த உணர்வே இல்லை ஏசப்பா ப்ளீஸ் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அடுத்த நிமிஷமே மாற்றி போடுவாங்க. அந்த உண்மையை அவரிடத்துல சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்முடைய கிரியைகள் அதை வெளியே வர வைப்பார் ஆண்டவர். அவரிடத்துல அர்ப்பணிக்கும் பொழுது கிரியைகளில் அதை செய்யறதற்கு ஆண்டவர் உதவி செய்வாங்க. இந்த இடத்துல இருக்க அந்த வசனம் விசுவாசத்தை என்னது 2:17 கிரியை இல்லாத இருந்தால் தண்ணிலே தானே செத்ததாக இருக்கும். நம்ம இடத்துல விசுவாசிக்கிறதுக்கு பலனை கேட்குறோம்ல, ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை கொடுப்பாரு. கேட்ட உடனே ஆண்டவர் எல்லாருக்குமே கொடுக்குறவர். ஆனால் நான் போய் அடுத்து அதை கிரியைகளை கொண்டு வரலைன்னா என்ன தெரியுமா நடக்கும்? கொடுத்த அந்த விசுவாசமும் செத்து போயிடும். இதை ஒரு டிரான்ஸ்லேஷனில் இப்படி தான் போட்டிருக்கு, அவர் கொடுக்குற விசுவாசம் அவர் ஒரு சின்ன நம்பிக்கை எனக்குள்ளே விதைப்பார், எனக்குள்ளே ஒரு துவக்கத்தை பண்ணி வைப்பார். ஆண்டவர் ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணுவார். நான் கிரியை செய்யாமல் இருக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் என்ன ஆயிரும்னா கிரியை இல்லாததுனால அந்த விசுவாசம் இருக்கிற அதுவும் செத்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு. தயவு செய்து என்னுடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்கணும்னா, நான் விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வல்லவர் ஆகணும் அப்படின்னா
கிரியைகளில் தயவு செய்து காண்பிக்க ஆரம்பிக்கணும். என்னுடைய கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகளாக இருக்குது, அவருக்கு பிரியமாக இருக்கா, என்னுடைய ஒவ்வொரு நாளிலும் காலையில் எந்திரிச்சிருந்து சாயந்தரம் நைட்டு தூங்குறதுக்குள்ள ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் என்னுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது. பல காரியத்தை செய்ய சொல்கிறேன், பட் ஆனால் எல்லா காரியத்தையும் என்னால் செய்ய முடியல. இதை தயவு செஞ்சு சரி பண்ணணும். இந்த 3 விஷயங்கள், என்னுடைய பார்வை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல்பாடுகள், இது எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குள்ள மனுஷன் நாளுக்கு நாள் வளர்ந்து நாளுக்கு நாள் உணர்வுடையவனாகி வளருகிறதையும் பெருகிறதையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? இந்த 3 காரியத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இது நான் செய்ய வேண்டிய ப்ராக்டிஸு. ஆனால் இதுக்கு முன்னாடி இதற்கு மூல காரணம் ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த எலும்பு பள்ளத்தாக்கில் எலும்பு எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருச்சு, சதை உண்டாயிருச்சு, எல்லாம் ஒரு செத்த பிரேதங்களாக கிடக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வார்த்தை அவர் சொல்கிறாரு, நீ 4 திசையை நோக்கி சொல்லு, ஆவி அவங்களுக்குள்ளே பிரவேசிக்கும்படி. இந்த ஆவி வரும் பொழுது உயிர் பெற்று ஒரு சேனையாக எழும்பி நின்றாங்கன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆவியான இடத்துல கேட்க போகிறோம், ஆண்டவரே ஆவியானவர் எனக்குள்ளே முழுமையமாக நிரப்புங்க. இந்த காரியத்தை கேட்ட அந்த 3 விஷயத்தை, என் கண்களை, என்னுடைய நாவை, என்னுடைய செய்கைகள், கைகளை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன், உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன், ப்ளீஸ் என்னை ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி ஆவியான இடத்துல கேட்க ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி, முடிஞ்சவங்க எழுந்து கொள்ளலாம். கடைசி நேரத்தில் வந்துட்டோம். அந்த நேரத்தில் ஆவியான இடத்துல கேட்க போகிறோம், ஆவியானவரே நீங்கள் வந்தால் தான் இந்த என்னுடைய சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. எத்தனையோ முறை நான் யோசிச்சுட்டேன், எத்தனையோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே. என் கண்களை இந்த தேவையில்லாத காரியங்களை பார்க்கக்கூடாது. வாலிபர்கள் அநேக நேரத்தில் இந்த தவறான காரியத்தை நான் பார்க்கக்கூடாதுன்னு பல முடிவுகள் எடுத்தாச்சு, பல காரியங்களை செஞ்சுட்டேன். ஆனாலும் என்னால் நிலை நிற்க முடியல, அதில் என்னால் செய்ய முடியலை. என்னுடைய வாயின் வார்த்தைகள் நல்லதாக இருக்கணும், உமக்கு பிரியமானதாக இருக்கணும், எத்தனையோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஆனால் சூழ்நிலைகள் வரும் பொழுது என்னை மீறி கொண்டு அந்த வார்த்தைகள் என்னிடத்துலேருந்து வெளியே வந்துடுது. ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் உண்மை நிலைமை அவரிடத்துல சொல்லி கேட்க ஆரம்பிங்க. அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே இந்த நேரத்தில் எனக்குள்ளாக உணர்வை தருகிறவர், கிரியை செய்கிறவர், இப்போ என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் கேட்க ஆரம்பிக்கலாமா? கேளுங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. இது மற்றவர்களுக்காக அல்ல, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக அல்ல, உங்களுக்காக. உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா உணர்வுள்ளதா இருக்கிறதுக்காக அவரிடத்துல கேளுங்க. எல்லாரும் சத்தங்களை உயர்த்தி கேளுங்க. ஏசப்பா ப்ளீஸ் எனக்கு கிருபை தாங்க. ஆவியானவரே உம்மிடத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய கையின் கிரியைகள் உம்மிடத்துல அர்ப்பணிக்கிறேன். என் கண்களின் பார்வைகள் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலை எனக்கு மனிதர்கள் தான் ஆண்டவரே தெரியுறாங்க, என் உற்றார் உறவினர் தான் தெரியுறாங்க, என் குடும்பத்தில் இருக்கவங்க தான் தெரியுறாங்க. என் பிரச்சனை எனக்கு முன்னாடி வந்த உடனே ஆண்டவரே மனிதர்கள் தான் தெரியுறாங்க ஆண்டவரே. ப்ளீஸ் இந்த பார்வை என்னை விட்டு மாறட்டும். ப்ளீஸ் என்னிடத்துல இருந்து இது நீங்கட்டும் ஏசப்பா, உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் கேளுங்க அவரிடத்துல. எல்லாம் அப்படியே கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்துருக்காரு. அந்த சிறுபையனை, இந்த சிறுமியோ சிறுபிள்ளை போல செத்த நிலவரத்தில் இருக்கேன்னு ஆண்டவர் காட்டியிருக்காரு. இன்றைக்கு உன் கண்களின் காட்சியை, உன் வாயின் வார்த்தைகளை, உன் கையின் கிரியைகளை கர்த்தரிடத்துல ஒப்புவிக்காவிட்டால் அந்த செத்த பிரேதம் போல இருக்கிற நீ உயிரடையவே முடியாது. இன்றைக்கு இதோ ஆவியானவர் உன் கண்களோட, உன் வாயோட, உன் கரங்களோட உடன்படிக்கை பண்ணுகிறார். செத்த நிலவரத்தில் இருக்கிற மேல இன்னைக்கு அவர் தன்னுடைய வாயை வைக்கிறாரு. வாயோட உன் வாயின் வார்த்தைகள் மாறும்படியாய், அவிசுவாச அறிக்கைகள் மாறும்படியாய், கெட்ட வார்த்தைகள் மாறும்படியாய், தேவையில்லாத பேச்சுக்கள் மாறும்படியாய், புறம் சொல்லுகிற நாவு மாறும்படியாய், தேவையில்லாத வழக்குகளை பிணைக்கிற சகோதரருக்குள்ள ரண்டகத்தை உண்டு பண்ணுகிற பொய் சொல்லுகிற அந்த நாவு மாறும்படியாய் இதோ இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய உன் வாயோடு வைக்கிறார். இதோ உயிரட எலும்பே, உலர்ந்த எலும்பை போல் இருக்கிற இந்த சபையே, நீ உயிர் அடையும்படி இன்றைக்கு ஆவியானவர் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. மாறுபாடான கண்கள், தேவையில்லாத காரியத்தை யோசிக்கிற கண்கள், மேட்டிமையான கண்கள், நெறிப்பான கண்கள், மற்றவர்களை இலக்காரமா பார்க்கிற பார்வை, தவறாய் பார்க்கிற பார்வை, இது எல்லாத்தையும் இன்னைக்கு மாற்றி போடும்படி, தன்னுடைய பந்திக்கு உன்னை ஆயத்தப்படுத்தும்படி இதோ ஆவியானவர் தன்னுடைய கண்ணை அக்கினி ஜுவாலையா இருக்கிற அவருடைய கண்களை இன்னைக்கு உன் கண்கள் அருகில கொண்டு வராரு. மரித்த நிலவரத்தில் இருக்கிற நீ உயிரடைய பண்ணும்படியாய்
நீ உயிரோடு எழும்பும்படியாய் இன்றைக்கு ஆவியானவர் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னமும் 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 ஓ இருதயத்தை நீ அப்படியே அசால்ட்டா விட்டுறாத. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆவியானவர் உனக்காய் இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. உன் கையின் கிரியைகள், ஓ என்னென்ன காரியம் பண்ற, என்னென்ன காரியத்தை யோசிக்கிற, ஓ உன்னோட யோசனைகள்லாம் எப்படி இருக்கு, உன் காரியங்கள் எப்படி இருக்கு, இதோ காரியங்கள் மாறுதலாய் முடியும். உன் காரியங்கள் மாறுதலா எப்ப தெரியுமா? ஓ நீ நினைக்கிறபடி அல்ல, கர்த்தர் விரும்புகிறபடி உன் காரியங்கள் மாறுதலாய் முடிய போகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன் சாப கட்டிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாய், மரித்த உன் நிலவரத்திலிருந்து உன்னை உயிரோட எழுப்பும்படியாய் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னோட திட்டமும் தெளிவுமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒப்புக்கொடு 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 ஒப்புக்கொடு. இந்த நேரத்தில் உங்க கரங்களை ஒப்பு கொடுங்க. ஓ உங்க வாய்களை ஒப்பு கொடுங்க, உங்க கண்களை ஒப்பு கொடுங்க. அப்பா உம்மோட, அப்பா உங்களுக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஓ இன்றைக்கு என் கண்ணை திறந்தா உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. என் வாயை திறந்தா உங்க வார்த்தை வரணும் ஆண்டவரே. என் கையை தூக்குனா உங்க கிரிய வெளிப்படணும் ஆண்டவரே. அதுதான் அந்த செத்து போன சர்ரத்து மேல அந்த தீர்க்கதரிசி மேல விழுந்த பொழுது அந்த பிள்ளை முழிச்ச உடனே தீர்க்கதரிசியை தான் பார்த்திருப்பான். ஓ அந்த பிள்ளை கையை தூக்குனா தீர்க்கதரிசியின் கையை தான் தூக்கப்பட்டிருக்கும். அந்த பிள்ளை வாயை திறக்கணும்னா ஓ தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் தான் வெளியே வந்திருக்கும். அது போல இன்றைக்கு ஆவியானவர் உன்னோட வந்திருக்கிறார். உன் கரத்தின் கிரியைகளை மாற்றும்படியாய், வாயின் வார்த்தைகளை மாற்றும்படியாய், கண்களின் காரியத்தை மாற்றும்படியாய் இன்றைக்கு ஆவியானவரோட வந்திருக்கிறாரு. அருமையான தேவ ஜனமே, ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு. உயிரட உயிரட, இது உனக்கு உயிரடைவதற்கான நேரம். லாராபா லாராத்துரா லாராபா லாராபா. பிடித்தவர் நீதான், உம்மைதான் நம்பி வாழ்கிறேன். என் கரம் பிடித்தவர் நீதான், உம்மைதான் நம்பி வாழ்கிறேன். யாருண்டு எனக்கு உம்மை தவிர, யாருண்டு எனக்கு உம்மை தவிர. என் கூடவே நீங்க இருக்கணும், என் கூடவே நீங்க இருக்கணும். உயிருள்ள நாளெல்லாம் உம்மோட நடக்கணும், உயிருள்ள நாளெல்லாம் உம்மோட நடக்கணும். ஏசையா எந்தன் ஏசையா, ஓ ஏசையா எந்தன் ஏசையா. என்னோட கூட நீங்க இருக்கணும். என் ஜீவன் பிரியும் நாள் வரையில் என்னோட கூட நீங்க இருக்கணும். என் ஜீவன் பிரியும் நாள் வரையில் என் கூடவே நீங்க இருக்கணும், என் கூடவே நீங்க இருக்கணும். உயிருள்ள நாளெல்லாம் உம்மோட நடக்கணும், உயிருள்ள நாளெல்லாம் உம்மோட நடக்கணும். ஏசையா எந்தன் ஏசையா, ஏசையா எந்தன் ஏசையா. என்னோட கூட நீங்க இருக்கணும். என் ஜீவன் பிரியும் நாள் வரையில். ஆமா ஆண்டவரே, எங்க கூடவே நீங்க இருக்கணும் ஆண்டவரே. என் ஜீவன் இந்த பூமியில இருந்து பிரியும் நாள் வரையும் ஒரு நாள் உங்களை விட்டு ஒருவரும் பிரிக்காதபடி, இந்த உலக மாமிசமோ, உலக மயக்கமோ, உலக இச்சையோ, உலகத்தில் லவலிகமோ ஒரு நாளும் எங்களை பிரித்து விடாதபடிக்கு மரித்த நிலையில இருந்த எங்களை உயிர்ப்பித்தீங்கள் ஆண்டவரே. எங்களை உயிரடை செய்தீங்கள் ஆண்டவரே. இந்த நாளில செய்தி கேட்ட முடிய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் என் தேவதாமே உடைய கரங்களினால் தொட்டு ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். செய்தி கொடுத்த அருமையான அன்பு ஊழியருக்காக வந்த குழுவினருக்காக நன்றி செலுத்துகிறோம். சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
உம்முடைய அப்பத்தையும் ரசத்தையும் நாங்கள் உட்கொள்ள போகிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய ரத்தத்தினால கழுவி, யூசோப்பினால கழுவி, எங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய ரத்த கோட்டைகளை உங்களை மூடிக்கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், வறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தயவுசெய்து ஒரு நிமிஷம் செல்வகுமாருக்கான ஜெபம் அடிக்குங்க. அவங்களோட பலவீனத்திலே அந்த ஊழியத்தை அருமையாக செய்கிறாங்க. நம்மளால் இங்கே தான் கிடக்கும், அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காங்க. சுதனுக்காக அவங்க அம்மா போன மாதத்துல ரொம்ப சிக்காயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவங்களும் ஊழியம் பண்ணுறாங்க. சரிங்களா? அவங்களுக்காக ஜெபம் அடிக்குங்க. அவங்களுடைய டீம், அவங்களுடைய மினிஸ்ட்ரி நல்லா லெவலில் போயிட்டுருக்குது. கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஜெபம் அடிக்குங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதி. இப்போ திருவந்துக்கு நேராக போயிடுவோம். தயவுசெய்து வாலண்டியர்ஸ் நல்லா கவனிங்க. சேரை சத்தம் இல்லாமல் வேலை எங்கே போயிட்டான் இருக்கானா? போயிட்டானா? போயிட்டான். அந்த நேரத்தில் போயிடுவோம். சரியா? சரி, தயவுசெய்து மற்றவங்க போப்பா நம்ம அவங்கவுங்க இடத்துல அவங்க முழங்கால் படிக்கிட்டு, நேர் முழங்கால் படிக்கிட்டு பசுத்த பந்திக்கு நம்ம ரெடியாகும். சத்தம் இருக்கக்கூடாது, சேரை இழுக்கிறது, தூக்கி போடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? பேச்சே பேசக்கூடாது, சத்தம் வரக்கூடாது. அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். இதை அசெப்ட் பண்ணாதீங்க, நல்லதில்லை. சரிங்களா? அதனால் தயவுசெய்து உங்களுடைய இருக்கையில் சரியான இடத்துல இருந்து உங்களுடைய இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. ஆமாம், நீ இப்போ இந்த நேரத்தில் போகிறேன் பாருங்க. இந்த நேரத்தில் சரியாக உள்ளே இருக்கணும்ல. ஒரு முக்கியமான ஊழிய நேரத்தில் விட்டுட்டு ஓடிட்டான். எல்லாம் கண்களை மூடிட்டான். ஜெபிப்போம். முழங்கால் படிட்டீங்களா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? நான் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் குறை உள்ளவங்க தான். சரிங்களா? பேசக்கூடாது, சத்தம் வருது பாருங்கள், பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். சரியா? அதனால் நல்லா கவனிங்க. நம்ம யாரும் பூரண பரிசுத்தர் கிடையாது. போன மாதம் முழுவதும், போன வாரம் முழுவதும் எத்தனையோ குறை, எத்தனையோ குற்றங்கள், எத்தனையோ பாவ உணர்வுகள். கை சுத்தம் இல்லை, கண்ணு சுத்தம் இல்லை, காது சுத்தம் இல்லை, நாக்கு சுத்தம் இல்லை, வாயு சுத்தம் இல்லை, இருதயம் சுத்தம் இல்லை, நினைவு சுத்தம் இல்லை. எல்லாம் அழுக்கு. ஆமாம், நீங்கள் அப்படின்னா சொல்லாதீங்க, நான் ரொம்ப சுத்தம்னு சொல்லிடாதீங்க. ஹல்லேலூயா. சுத்தமாக இருக்கிறது இயேசுனார் ஒருத்தர் தான். நான் சுத்தமாயிட்டேன்னு வச்சுக்கங்களேன். இப்போ சுத்தமாயிட்டேன்னா உடனே ஆண்டவரை எடுத்துக்குவார், இங்கே இருக்க வைக்க மாட்டார். அதனால் நம்ம எல்லாம் குறை உள்ளவங்க. அதனால் நம்ம பாவங்களை கொஞ்சம் யோசித்திங்கன்னா ஆண்டவர் அதே நினைவுபடுத்துவார், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். நம்முடைய பாவங்களை நாம் மனதார அறிக்கை செய்வோம். ஒன்றும் வைக்கப்படாதீங்க. யார்கிட்ட? உங்கள் தகப்பன்ட்ட, உங்களை மீட்ட இரட்சகர்கிட்ட, உங்களுக்கு விலைக்கிரயமாய் தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவன்கிட்ட நீங்கள் உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யுங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால் தயவுசெய்து உங்களுடைய பாவங்களை நீங்கள் நம்முடைய இயேசுவானவர் கேட்கத்தக்கதாக, மனுஷன் கேட்கத்தக்கதாக அல்ல, மனுஷனுடைய காதில் விழுங்குறதுக்காக அல்ல, இயேசு கேட்கத்தக்கதாக, அவருடைய நாம மகிமைப்படும்படியாக நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். நம்முடைய கொயர் பிள்ளைங்க அப்போ ஒரு பாட்டை பாடி நம்மளை நடத்துவாங்க. அதுக்குள்ளே நம்ம பாவங்களை கொஞ்சம் அறிக்கை செஞ்சு தேவசமத்தில் சொல்லுங்கள். யாருக்கு தெரியுமா? ஆண்டவரே, என்ன பாவம்னாலும் தான் வெக்கமே படாதீங்க, கூச்சப்படாதீங்க, சொல்லுங்கள். ஆண்டவருடைய பாவங்களை மன்னிப்பார், அக்கிரமங்களை நீக்கி போடுவார். பந்தியிலே பங்கெடுக்கும் போது தேவ ஆவியானவங்களோடு பேசுவார். அதனால் இப்பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். நம்முடைய கோயர் பிள்ளைங்க ஒரு பாட்டு பாடி நம்மளை நடத்துவாங்க. கண்கள் கலங்குதே எந்த நேசு கல்வாரியில் கோடும் குருசிலே மகிமையின் ராஜன் மாபாவின் ரூபமாய் அற்பமான என்னை மீட்க அற்புத நீர் மறைத்தீரே. பாவ இருளில் மூழ்கி இருந்தேன், என்னை பரிசுத்த